ராமநாதபுரத்தில் நடந்த செவிலியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகமெங்கும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செவிலியர்களின் தொடர் காத்திருப்பு போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி அறிவுறுத்தலின்படி அதிமுக சார்பில் ராமநாதபுரம் நகர செயலாளர் பால்பாண்டியன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று செவிலியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது நகர செயலாளர் NR பால்பாண்டியன் செவிலியர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர்களின் பணிநிலை மற்றும் வாழ்வாதாரம் மேம்படுவது பொது சுகாதார சேவைக்கு முக்கியம் என்றும் தெரிவித்தார். செவிலியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அதிமுக தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு செவிலியர்களுக்கு ஒற்றுமையும் ஆதரவும் தெரிவித்தனர். எல்லா துறையுமே நனைஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஆக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் பார்த்து வர 2026 நம்ம எடப்பாடியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக 2026 நிரந்தரம் பண்ணி தருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுமா. சரியாமா? எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருங்க.